வெல்கம் டு ஆல். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரெண்டு நம்பர்ஸ் பிட்வீனில் இருக்கிற கவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இல்லை பர்டிகுலராக ஒரு நேம் கொடுத்துட்டு அதோட கவுண்ட் எடுக்கணும்னா நார்மலாக கவுண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் முன்னாடி வீடியோஸ்லேயே. இப்போ வந்து ரெண்டு நம்பர், இப்போ வந்து எனக்கு 21 to 30, 31 to 40 கொடுக்குற கவுண்ட் மட்டும் வேணும், அதுவும் பர்டிகுலர் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வேணும், அது மாதிரி நமக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் எப்படி நம்ம கவுண்ட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி சப்ஜெக்ட்டு மார்க்ஸ் வச்சு ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சிவில், மேக்ஸு. இதில் வந்து நம்மளுக்கு ஓவராலும் டேட்டா வேணும், சப்ஜெக்ட் வைஸும் டேட்டா வேணும். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்னா 2 கண்டிஷன் இருந்தால் கவுண்ட் இஃப் போட்டு அண்டு ஃபார்ம்லாம் கொடுத்துருப்போம். அது மாதிரி இப்போ போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு. வரலன்னு நம்ம வேறு மெத்தட் ட்ரை பண்ணலாம். கொடுக்குறாங்க ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் கொடுத்துட்டு ரேஞ்ச் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு கிரிட்டீரியா வந்து அண்டு ஃபார்ம்லாம் கொடுத்தா நம்ம கொடுப்போம். எப்பயும் 2 கிரிட்டீரியா கொடுக்குற மாதிரி இருந்தால் அதனால் அண்டு கொடுத்துட்டு லாஜிக்கல் டெஸ்ட் வந்து ஒன்று வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே greater than 20 இருக்கணும். அடுத்து வந்து லெஸ் தென் 31 இருக்கணும். அப்படி தான், அப்போ தான் 21 to 30 கவுண்ட் வரும். இருக்கணும் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ நான் ட்ராக் பண்ணி பார்த்தேன்னா எல்லாமே 0ன்னு காட்டுது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல கவுண்ட் இருக்குது. 21 to 30 இங்கே இப்போ முன்னாடியே இருக்குது, 26 இருக்குது. இங்கே ஃபஸ்ட் லெட்டரில் எடுத்து 26 இருக்குது, இந்த 25 இருக்குது. ஆனால் 0ன்னு வந்திருக்கு. அப்போ வந்து இந்த ஃபார்ம்லாம் ஒர்க் ஆகலை. இந்த ஃபார்முலா பதில் நம்ம வேறு ஃபார்ம்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னா 2 கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த கவுண்ட் இஃப்ங்கிறதுல மற்றதெல்லாம் அழைச்சிருங்க. அழைச்சிட்டு கவுண்ட் இஃப்க்கு பதிலாக கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்ணுறோம். கவுண்ட் இஃப்ஸு கொடுத்துட்டு கிரிட்டீரியா ரேஞ்ச் சேம் அதே தான் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு கம்மா கிரிட்டீரியா வந்து இப்போ நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே greater than 20ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு கிரிட்டீரியா முடிஞ்சது. இப்போ செகண்ட் கிரிட்டீரியா ரேஞ்சு கேட்குது. செகண்ட் கிரிட்டீரியாவும் மறுபடியும் அதே கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு கிரிட்டீரியா ரேஞ்ச் வந்து லெஸ் தென் 31 கொடுக்குறேன். கொடுத்து நான் இப்போ என்ட்ரி கொடுத்தேன்னா 97 மெம்பர்ஸ்னு வந்துடுச்சு. இதே நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இதில் நம்பர்ஸ் மட்டும் மாற்றினேன். 20ங்கிறது வந்து 13, 31 வந்து 41. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் சேஞ்ச் பண்ணணும். 40, 51. சாரி, ரொம்ப லென்த்தாக வரும். இதோட நான் நிப்பாட்டிட்டு மீதி நான் கன்டினியூ பண்ணுறேன். 52, 61. இப்போ நம்ம வந்து இந்த இது வரைக்கும் மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கேன்னா ஒரே கான்செப்டு. இது வந்து நம்ம ஓவராலாக இருக்கிறத எடுத்துட்டோம். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் எடுக்கணும்னா அதே சேம் கவுண்ட் இஃப்குள்ளேயே கவுண்ட் இஃப்ஸே சூஸ் பண்ணிக்கங்க. கிரிட்டீரியா ரேஞ்சு ஃபஸ்ட் ரேஞ்ச் வந்து தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா கிரிட்டீரியா ரேஞ்ச் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு காலம் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு கம்மா நம்மளோட கிரிட்டீரியா வந்து தமிழ் இங்கே இருக்கிறது. நீங்கள் தமிழில் டபுள் கொட்டேஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த இடத்த சூஸ் பண்ணிட்டாலும் சரி. இந்த இடத்த சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு F4 கொடுத்துருங்க. ஏன்னா அந்த கான்ஸ்டண்ட்டாக அது மாறக்கூடாது, எல்லாம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணால் கூட. அதுக்காக அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி கிரிட்டீரியா ரேஞ்ச் வந்து மார்க்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு கம்மா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே greater than 20 கம்மா திரும்பவும் மார்க்ஸை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு less than 31 கொடுத்துட்டு நான் என்ட்ரி கொடுக்குறேன். கொடுத்ததும் நமக்கு வந்து இது ஓவராலாக வந்து 21 to 30 மார்க்ஸ் எடுத்தவங்க 97 மெம்பர்ஸு. அதில் தமிழில் மட்டும் 21 to 30 25 மெம்பர்ஸ் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, எல்லா லாங்குவேஜுக்கும் தனியாக செப்பரேட் போட்டு இதே மாதிரி சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 நம்பர்ஸ் பெட்டிங் இருக்க கவுண்ட்டை ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக தெரிவிங்க. இது மாதிரி வேறு ஏதாவது ஃபார்மேட் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.